ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபாநிதியே நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, நீ நேற்று மீண்டும் மாறாதவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் இரவெல்லாம் எங்களை கண்மணி போல எல்லா துவைக்க விலைக்கு பாதுகாத்து பராமரித்து அதுவரை காலமும் தேவ சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு பாராட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நாங்கள் பாடி துதித்து கத்தரை மயப்படுத்த கத்தரை கிருபை எங்களோடு பேசும். ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லா ஆசீர்வதியும் அதிசயங்களை காணப்படும் தெய்வ கரங்களை ஒப்படைக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிற ஆண்டவரே, அல்லேலூயா. 12 மணி நேரம் அல்லேலூயா மறுரூப ஜெபங்களை கத்தர் முழங்காலித்த மறுரூப ஜெபங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஊட்டியில் நடக்கிற அந்த ஜெபங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம். தடைகள் யாவை நீக்கினோட அதிசயங்களை காணப்பட்டோம். ஆண்டவரே, நாளை இந்த இடத்தில் நடக்க போகிற அந்த ஜெபத்திற்கு எங்களை இந்த இடத்தில் ஆயத்தப்படுத்தும். அதிசயங்களை காணப்படும். தடைகள் யாவை நீக்கினோடும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். பாடலானவரை வீடாமல் நடத்துவார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் நமக்கு செய்த அதிசயங்கள் ஏராளம், அவர் நமக்கு செய்த உபகாரங்கள் ஏராளம். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது இந்த பெருங்காற்றம் அடங்கி போகும் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமம் சொன்னால் போதும், அவர் சொன்னாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுவோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா,
நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காண்கின்ற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை காண்கின்ற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாம் மாத்திரம் மகிமைப்படுத்தும் குடும்பமாய் ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். கேட்கிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தார். வார்த்தைக்கு நீங்களோடு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. Hallelujah. காலமே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை அவரை நான் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த prayer ஆஃபர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சில வசனங்களை நாம் தேவ சமூகத்திலே படித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே அருமையான நம்முடைய ஸ்தேவானை குறித்து பலவிதமான காரியங்களை அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். படி பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் படிங்க. மெண்டலா நீ படிங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. 11 படிப்பா. கொர்நேலியு சாரி 11 அப்போஸ்தலர் 11 படிக்கும். படிங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே முதலாவது அந்த கொர்நேலியுக்கு ஒரு 4 விதமான ஆசீர்வாதங்களை அந்த கொர்நேலியிட்ட பார்க்கிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் அதில் வர்றது என்ன தெரியுமா? தேவ பக்தி. சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? தேவ பக்தி. ஒரு அலையிலேயே சொல்லுவா. அப்போ ஒரு தேவ பக்தி ஒரு மனுஷனிடத்தில் இருக்கும்போது அந்த தேவ பக்தியானது அவங்களை எவ்வளவு ஆசீர்வாதமாக ஆச்சரியமாக வழிநடத்துகிறது என்று பாருங்கள். சோதனை முதலாவது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவையானது கடவுள் மேலே ஒரு பக்தி. அந்த பக்திக்காக என்ன வேணாலும் சிலர் பண்ணுறாங்க. சிலர்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. எதையாவது பண்ணி கடவுளுடைய பக்தியை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? கடவுளுக்குண்டு எல்லாரும் ஸ்தோத்திரம். வேறு யாருக்காக கூட அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் கடவுள் காரியம் சொல்லும்போது என்ன செய்வாங்க? நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில மார்க்கத்திலே நல்ல சிலர் இருக்கிறார்கள், அவங்க நல்ல முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. ஆனால் சில மார்க்கத்தில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னா எல்லாரும் இல்லை, ஒரு சில குறிப்பிட்டவர்கள் தான். குறிப்பிட்டவர்கள். இப்போ கிறிஸ்துவ மார்க்கத்தை எடுத்துட்டோம்னா இதில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனது பக்தியை காண்பிக்கிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் சிலருக்கு பக்தியை இல்லைங்கிறத அதையும் வெளிப்படுத்துகிறார்கள். இப்போ பக்தி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு தேவ பிள்ளை ஒரு நல்ல பக்தியாக இருக்கிறான், இவன் நல்ல தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று இவனை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா எதை வச்சு சொல்ல முடியும்? சொல்ல பார்க்கலாம். எதை வச்சு சொல்லுவாங்க? உங்கள் அறிவு சொல்லுங்கள். எதை வச்சு சொல்லுவாங்க? ஒருத்தரை பார்த்து இவன் உண்மையிலே தேவபக்தியாக இருக்கா, இவன் நம்ம தேவபக்தியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதை வச்சு சொல்லுவாங்க? நம்ம பேசுகிறத வச்சு சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். வேறு எதை வச்சு பண்ணுவாங்க? தெரிஞ்சே சொல்லுங்கள். டக்குன்னு சொல்லுங்கள். யாராவது சும்மா வந்து காத்துட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்கள். சில பேர் என்னமா சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறாங்க, அதனால தேவபக்தின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாருங்கள், வேற என்ன செய்யலாம்? வேற என்ன தேவபக்தியாக? தேவபக்தின்னு சொல்லி இவங்க ரொம்ப தேவபக்தி உள்ளவங்க
அப்படின்னு சொல்லலாமா? தேவபக்தி உள்ளவங்கன்னு யாரையுமே சரியாக சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க தவறுறாங்க. தேவபக்தி உள்ளவங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பதில் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறுறாங்க. இப்போ நல்ல ஒருத்தவங்க நல்லா ஜோம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க, நல்ல ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டோட சமூகத்தில் மணிக்கு ஒரு கணக்கா அப்படிலாம் ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன செஞ்சுருவாங்க, அவங்க கோபத்தினால எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுவாங்க. அதனால் அவங்க தேவபக்தி வேஸ்ட்டாக போயிடும். பார்த்தீங்களா? தேவபக்தி எப்படி வேஸ்ட்டாகுது பாருங்க. அப்புறம் சில பேர் என்ன செய்வாங்க, நல்லா அதிகமாக கர்த்தரை தேடுவாங்க. அதிகாலையில் தேடுறது, ரெகுலராக ஒரு காரியத்தை பண்ணுறது. நல்ல குறைங்க ஆவிக்குரிய அனுபவத்தில் தேவபக்தியாக ஒருத்தர் இருக்கிறான்னா ரெகுலராக ஒரு விஷயத்தை செய்கிறது தான் அவனுடைய தேவபக்தியை என்ன செய்யுது, வெளிப்படுத்துது. சோதனை தேவபக்தியின் மூலமாக சில பேர் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலன் என்ன செய்வாங்களாம், மறுதளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. சில பேர் தேவபக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஜெபிக்கிறவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்களில் ஆண்டவருக்கு நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, கர்த்தர் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால நல்லா கவனிங்க, தேவபக்தி யாரு என்று நமக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த கொர்நேலியை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு தேவபக்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்க, இந்த பட்டாளத்தில், இத்தாலியா பட்டாளத்தில் கொர்நேலியோட பேரில் ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆனால் அவன் தேவபக்தி உள்ளவனாக இருக்கிறான். சொல்லுங்க, என்ன செய்யறான், தேவபக்தி உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்றான். அப்போ ரெகுலராக அவன் சில விஷயங்களை பண்ணுறான். ரெகுலராக ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுருக்கலாம ரெகுலராக ஒரு விஷயத்தை பண்ணுறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரெகுலராக ஒரு விஷயம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் பண்ணாமல் ரெகுலராக பண்ணுறான். அவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்தால் ரெகுலராக என்ன பண்ணுறான், அடுத்த வார்த்தையை நீங்கள் படிக்கலை, அதில் பாருங்க, அடுத்த வார்த்தையை படிக்கலை, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும், தேவனுக்கு அந்த பாருங்க, வீட்டார் அனைவரையும் அந்த தேவபக்திக்கு நேராக கொண்டு வரான். சோதனம் பார்த்தீங்களா? ஏதோ நான் தான் தேவபக்தி, நான் தான் ஜெபம் பண்ணுறேன், நான் தான் பண்ணுறேன், நான் தான் எல்லாம் நான் தான்ன்றது தேவபக்தி இல்லை. அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, தான் தேவபக்தி உள்ளவனாக இருக்கிறத எப்படி காண்பிக்கிறான்னா, தன் வீட்டார் எல்லாரையும் அப்படியே புட்டிச்சு அப்படியே உருவாக்கி உள்ள கொண்டு உட்கார வச்சு அவனை அல்லேலியா போட வச்சு நல்லா ஜெபிக்க வச்சு அதிகாலையில் தேட வச்சு அவனை உருவாக்குறான். பார்த்தீங்களா? அதுதான் தேவ பக்தி. அல்லேலூயா. சதவா சொல்லுங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை மாத்திரம் செஞ்சுவிட்டு நானும் தேவபக்தி உள்ளவன் சொல்லி அதான் அந்த வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அந்த மறுதளிக்கிற அனுபவம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா? நான் வந்தா போதும், சில வருஷங்களா சில பேர் வருவாங்க போவாங்க, சில வருஷங்களா சிலர் வருவாங்க போவாங்க. அல்லேலூயா. சிலர் வருவாங்க போவாங்க, அப்படிதான் ஸ்தோத்திரம். சிலர் நினைச்சா வருவாங்க, நினைச்சா போவாங்க. இதுக்கு பேரு தேவபக்தி இல்லை. ரொட்டீனா தினமும் ரெகுலரா ஒரு காரியத்தை பண்ணணும். என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறது மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரோடு கர்த்தரை ஆராதிக்கணும், தன் வீட்டார் அனைவரோடு கர்த்தரை துதிக்கணும், தன் வீட்டார் அனைவரோடு ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு தேவபக்தியை கொர்நேலியுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. வீட்டார் அனைவரோடு நம்ம என்ன செய்யணும்? அப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும், அப்படி நம்ம துதிக்கணும். எத்தனை பேருக்குள்ள அப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்கு? வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவம் சோதனை அந்த மனுஷனுக்குள்ள இருந்து சோதனை. சிலர்லாம் கடமைக்காக அவங்க பாடு வருவாங்க போவாங்க, புருஷனோ பிள்ளைகளோ கர்த்தரை துதிக்கணும், நம்மோட எழுப்பி ஆராதிக்கணும், அந்த இடம்லாம் கிடையாது. சோதனை அவ்வளோதான். அவங்க வேலை முடிஞ்சா போதும்னு சொல்லிட்டு ஓடுற கூட்டம் நிறைய இருக்கு. இன்னைக்கு அது தேவபக்தியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தேவபக்தி உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் முதலாவது அவன் வீட்டை கவர் பண்ணுறான். பார்த்தீங்களா? முதலாவது அவன் வீட்டை கவர் பண்ணுறான், குடும்பத்தை கவர் பண்ணுறான். ஒருத்தர் கூட மிஸ் பண்ண மாட்டேங்கிறான். இன்னைக்கு உலகத்தான் தான் அப்படி இருக்கிறான்னா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளும் புருஷன் பொண்டாட்டி கூட பேசிக்கிறதே இல்லை. நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நீங்கள் ப்ரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம்? உனக்கும் வீட்டுக்காரருக்கும் பயங்கர வருத்தம், சண்டை, மன வருத்தத்தில் இருக்கிறோம். இப்போ எப்படி நம்ம ஜெபம் பண்ணா கேட்பாரா?
சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் தேவபக்தி இவ்வளோ தானா? வீட்டில் உள்ள ஒருத்தரையும் மதிக்கிறது இல்லை. பிள்ளைகளெல்லாம் அப்படியே விட்டுறது. சோத்துறேன். பிள்ளைகள்லாம் அப்படியே விட்டுறது. நீ இங்கே வா, இங்கே இருப்போம். சோத்துறேன். ஆமாம், ஏதாவது பண்ணிட்டு போ. நான் காலமே நான் ஆண்டவரை தூக்கி பார்க்குறேன். சோத்துறேன். நான் பிள்ளைகள்லாம் நரகத்து பார்த்தீங்களா? பிள்ளைகள்லாம் நரகத்து போகணும். ஆமாம், அவங்களாம் நரகத்துக்காக சேஃப்டியாக ஒதுக்கி வச்சாச்சு. இப்போ நாம மாத்திரம் பரலோகம் போவோம். சோத்துறேன். அல்லேலூயா. வீட்டார் அனைவரோடு எவ்வளோ அருமையாக சொன்னாரு பாருங்க. சோதனை தான் வீட்டார் அவனோட தேவபக்தி உண்மையாக இருக்கிறனால தான் அவன் வீட்டார் அனைவரையும் கவர் பண்ணுறான். வீட்டில் எல்லாத்தையும் கவர் பண்ணுறான். சோதனை அதை விட என்னங்க வேலை நமக்கு? என்ன வேலைன்ற உலகத்தில் 1008 பேர் என்னென்னமோ சாதிக்கிறான். அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை கடவுளுடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கு நம்ம என்ன செய்யலை? அதுக்காக நம்ம முயற்சிக்கணும். என்னதான் கஷ்டங்கள் இருக்கிறதாக செய்யும். யாருக்குமே கஷ்டம் இல்லை. யாருக்கு கஷ்டம் இல்லை? ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு, எத்தனை டிரைவர்ஸ் இன்னைக்கு நைட்டு வேலை பார்க்குறோம் பாருங்க. எல்லாம் கண்ணை அப்படியே கண்ணை எப்படி வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே உறங்கும். அப்படியே பாருங்க. என்ன பண்ணுறதுங்க? இவ்வளோ பேரையும் பார்த்து கொண்டு போகணுமேன்னு சொல்லி அவன் அழகாக அந்த வாகனத்தை இயக்கிட்டு போகிறான் பாருங்க. எத்தனை இரவு நேரங்களில் பயணங்களை நம்ம பார்க்குறோம். ஏன் தான் பொண்டாட்டிக்காக, தான் பிள்ளைக்காக அவன் உழைக்கிறாங்க. அவன் உழைக்கிறான். அவன் தன் குடும்பத்துக்காக அவன் இரவு பகல் பார்க்காம உழைக்கிறான். நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? நான் ஸ்தோத்திரம். அதை மாத்திரம் செய்யணும். ஆனால் கர்த்தரை தேடுகிற விஷயத்துல தான் கோட்டை விட்டுறாங்க. புருஷனோ பொண்டாட்டியோ பிள்ளைகளோ எல்லாம் கோட்டை விட்டுறாங்க. ஒரு தேவபக்தி கிடையாது. ஒரு தேவபக்தி உள்ளவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பாருங்க, அவன் கொண்டொலை பற்றி பேசும்போது அவன் வீட்டார் அனைவரையும் அதுக்குள்ள கொண்டு வந்துடுறான் பாருங்க. வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருக்கிறான். அவன் மாத்திரம் கர்த்தருக்கு பயப்படுறவன் இல்லைங்க. அவன் வீட்டில் உள்ள எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுறாங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்கு? எல்லாரும் பயப்படுறாங்களா? ஏன்னா உங்கள் தேவபக்தி எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சோதிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட உண்மையான தேவபக்தி இருந்தால் வீட்டில் உள்ள எல்லாரையும் கர்த்தருக்கு பயப்பட வைக்கணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இல்லையே. அப்போ உங்கள் தேவபக்தி வீணால இருக்கு. ஸ்தோத்திரம். வீட்டார் அனைவரும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். எல்லாரும் பயப்படணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாராக இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மை போலதான் எல்லாரும் நேசிக்கணுமே தவிர ஸ்தோத்திரம் நம்ம இல்லாமல் ஒரு நேசம் நமக்கு தேவையில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால இப்போ பாருங்க, வீட்டார் அனைவரோடும் வீட்டாரை சேர்த்துட்டோம். அப்புறம் பாருங்க, வீட்டாரில் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுறவங்களா மாறுறாங்க. எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுறாங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுறாங்க? இப்போ நம்ம தேவபக்தியாக இருக்குன்றீங்க. நம்ம தேவபக்தி வேஷம், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவங்களை தான் நீங்கள் நான் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாங்க. வேற வழி இல்லைங்க. உள்ளது அவ்வளோதான். தேவபக்தி வேஷம் தான் இப்போ நமக்குள்ளே இருக்கு. உண்மையான தேவபக்தியாக இருந்தால் உங்கள் வீட்டை கவர் பண்ணணும், நீங்கள் குடும்பத்தை கவர் பண்ணணும். சோத்துரு அண்ணோட்டனே கேட்கணும். என் தேவபக்தி வீணுன்னு நான் கேள்விப்படுறேன். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, என் வீட்டில் உள்ள ஒருத்தர் கூட என்னால் என்ன செய்ய முடியல, தொட முடியல, அவங்கள கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியல. அப்போ என் பக்தி ஏன் இப்படி இருக்கு? அப்படியே கர்த்தர்கிட்ட கேட்கணுங்க, கேட்கணும். ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு வீட்டை கவர் பண்ணுறாரு. அவருடைய பக்தியில் வீட்டை கவர் பண்ணுறாரு. அடுத்து என்ன செய்கிறாரு? எல்லாரையும் பயப்பட வைக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்பட, ஆண்டவருக்கு பயந்து நில்லு. காலமே எழும்பு 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 எழுப்பி கர்த்தருக்கு பயந்து போ, நில்லு, அப்பா சமூகத்தில் போய் உட்காரு. பயப்பட வைக்கிறார் பாருங்க. எல்லாரையும் பயப்பட வைக்கிறாரு. இவதான் பயப்படுறாங்கன்னு இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் பயப்பட வைக்கிறாரு. அதுதான் உண்மையான தேவபக்தி. தேவபக்தியின் வேஷத்தை தரித்தது பலனை மறுதளிக்கிறவங்க இல்லை. அல்லேலூயா. விசுவாசி என்கிற போர்வையில் கர்த்தரை துதியாமல், ஊழியக்காரன் என்கிற போர்வையில் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருந்தால் இதுக்கு பேர் தேவபக்தி இல்லை. தேவபக்தியாக இருக்கிறவங்க சில நேரங்களில் உபத்திரவப்படுவார்கள்னு பைபிளில் சொல்லுது. அந்த உபத்திரவங்கள் நமக்கு வரும்போது கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொர்நேலியுக்கும் சில விஷயங்கள் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவரு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதே பெருசு. எல்லாரையும் கர்த்தருக்கு பயப்பட வைக்கணும்னா சாதாரண விஷயமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
அடுத்து படிங்க. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வந்தார். சொல்ல பார்க்கலாம். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா எப்படியாவது நம்ம பிள்ளைங்க காக்கணும், சோமா இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கட்டும் சொல்லி எல்லாருக்கும் தர்மங்களை செய்து வருகிறார். அந்த தேவ பக்தி என்ன செய்ய வைக்குது? அடுத்தது தர்மங்களை செய்ய வைக்குது. சொல்லுங்க, எதை செய்ய வைக்குது? ஆமாம், ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன் தேவபக்தியா இருந்தான். அப்புறம் வீட்டார் அனைவரையும் இழுத்துக்கிட்டான். சொல்லுங்க, வீட்டார் அனைவரையும் இழுத்துக்கிட்டான். சோத்திரம். பார்த்துங்க, வீட்டார் அனைவரையும் இழுத்துக்கிட்டு அடுத்தது எல்லாரையும் பயப்பட வச்சான். எல்லாரையும் பயப்பட வச்சான் கர்த்தருக்கு. இப்போ ஸ்தோத்திரம், அவனுக்குள்ள இருக்க தேவபக்தி என்ன வேலை செய்ய பாருங்க. வீட்டார் அனைவரையும் இழுத்தது இல்லாமல், எல்லாரையும் பயப்பட வைக்கிறது இல்லாமல், இப்போ என்ன செய்யறான் பாருங்க. இப்போ என்ன செய்யறான்? ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்யணும். மூன்றாவது தேவபக்தியில் மூணாவது பாயிண்ட் என்ன வருது அப்படின்னா, ஜனங்களுக்கு நல்ல தேவ பக்தியானது தர்மங்களை செய்ய வைக்கிறது. சொல்லுங்க, என்ன வைக்கிறது? தர்மங்கள். எல்லாருக்கும் தர்மம். முடிஞ்ச எல்லாருக்கும் அதை கொடுக்குறது, இதை கொடுக்குறது, எடுத்துட்டு போங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி தர்மம் செய்கிற அனுபவம் குடும்பத்தோடு. இதெல்லாம் யாரும் தனியாக செய்யலாம, குடும்பத்தோடு செய்யலாம். எல்லாமே குடும்பத்தோடு, எல்லாம் ஃபேமிலியாக சோதனை தர்மம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தர்மம் எல்லாருக்கும், முடிந்த ஏழைகளுக்கு, முடிந்த இல்லாமை உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிற அந்த அனுபவங்களை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க தேவபக்தியில் இவ்வளோ கலந்துருக்குங்க. பார்த்தீங்களா? நம்ம ஒரு பொருள் சாப்பிட செய்யறோம்னா அது என்னென்ன கலந்த பிறகுதான் அது டேஸ்டே உருவாது பாருங்க. அதுக்கு பேர் தான் என்ன செய்யறோம்? இப்போ ஒரு ஆடம் குழம்பு வைக்கிறோம்னு வச்சுக்கலேன், அதுக்கு என்ன பண்ணுறோம்? இவ்வளோ மசாலா சாமான்கள்லாம் சேர்த்து இத்தனை மணி நேரம் அதை அரைச்சி கொதிக்க வச்ச பிறகுதான் அந்த டேஸ்ட்டை கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் என்ன பண்ணுறோம்? குழம்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தாங்க தேவ பக்தியையும் அப்படிதான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் தேவபக்தி. தனித்தனியாக வரதெல்லாம் தேவபக்தி கிடையாது. தேவ பக்திக்கு கீழே என்னென்ன இருக்கு அப்படின்னா, வீட்டார் அனைவரையும் கொண்டு வரா, அப்புறம் கடவுளுக்கு பயப்பட வைக்கிறா, அடுத்தது இப்போ தான தர்மங்கள் எல்லாம் செய்யறான். பார்த்தீங்களா? தான தர்மங்கள்லாம் செய்யறான். சரி, ஏதாவது தான தர்மங்களை செஞ்சுட்டு அப்படியே விட்டுறாம அவன் மேலே என்ன பண்றான் பாருங்க. அடுத்தது நான்காவதாக அந்த தேவபக்தி என்ன செய்து பாருங்க, எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்றான்? ஜெபம் பண்றான் பாருங்க. எப்போதும் சில பேர் அதிகாலையில் வந்தால் அதோட மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் துதிக்கிறது கிடையாது. ஆனால் இவன் என்னன்னா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா.
தேவ சமூகத்தில் ஒரு தேவ பக்தி என்று சொன்னால் உடனே அவங்க ஒரு குரூப்ஸை இணைக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறாரு. அடுத்து தேவ பக்தின்னு சொன்னால் அது உள்ள மறைஞ்சிருக்கிற காரியம் என்னென்னா ஸ்தோத்திரம், எல்லாரையும் கர்த்தருக்கு பயப்பட வைக்கிற ஒரு அனுபவம். தானும் பயப்படணும், அடுத்தவங்களும் பயப்படணுங்கிற அந்த எண்ணம் வருது. அடுத்து தேவபக்தின்னு சொன்னால் எல்லாருக்கும் தர்மங்களை செய்யணும். பக்தி இருக்கிறவங்க தர்மங்களை செய்வாங்க. தர்மம் செய்யாத எவனும் தேவபக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. புரியுங்களா? தர்மம் செய்யணும், தன்னால் இந்த உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும். அடுத்தது நான்காவதாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். எப்போதும் எந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணணும். வெளியில் போகிறோம், ஒரு இடத்துல ஒரு வார்த்தை கேட்குறோம், ஐயோ இன்னாரும் உடம்பு சரியில்லை, அப்படியா நான் ஜெபிக்கிறேன், பயப்படாதீங்க, நான் ப்ரே பண்ணுறேன், ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்பான். அந்த தேவபக்தி உள்ளவங்க உடனே ஜெபிக்க ஆரம்பிப்பான். ஆண்டவரே தார ஆசீர்வதியும், அவங்களுக்கு ஒரு விடுதலை தான், அவங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்பான். நீங்கள் எத்தனை துர்ச்செய்தியை கேட்டாலும் எத்தனை காரியங்களை கேட்டாலும் ஜெபிக்கணுங்கிற அந்த எண்ணமே வரலன்னா அவனுக்கு தேவபக்தியே இல்லைன்னு அர்த்தம். ஒரு அலையிலேயே சொல்லுவாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களை நீங்கள் மாற்றிக்கிடுங்க. உண்மையாக சொல்கிறேன், தேவபக்தி இருக்குன்னு சொல்வீங்கன்னா உங்களை நீங்கள் கண்டிப்பாக தேவபக்தி உள்ளவங்களாக கர்த்தருக்கு முன்பாக நிற்க வைங்க. அப்படி நிற்க வைங்க. தேவபக்தி வேஷத்தை தெரிவித்து பலரை மறுதளிக்காதீங்க. தேவபக்தி இருந்துச்சுன்னா கர்த்தரை தேடுங்க. அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க. நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பமாக எல்லாரும் தேடுங்க. எல்லாரும் சேர்ந்து தேடுங்க. சோத்திரம், எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு பயப்படுங்க. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு தர்மம் செய்யுங்க. மக்களுக்கு தர்மம் செய்யுங்க. சோத்திரம், எல்லாரும் சேர்ந்து எப்போதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. குடும்ப ஜெபம் நடக்கட்டும், சாய்ந்து ஜெபிக்கிற ஜெபம் நடக்கட்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஜெபங்களில் நீங்கள் பலிக்கு பெறும்போது தான் தேவ பக்தியானது தனது வேலையை அது செய்ய ஆரம்பிக்கும். அதனுடைய காரியமும் நிறைவாக இருக்கும். ஆகவே தேவ பக்தியை இன்னைக்கு வரவழைக்க நீங்கள் சில காரியங்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவ பக்தியானது தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, என்ன நாளிலே ஸ்தேவான் தேவபக்தியாக இருந்ததுனால அதில் ஒரு 4 விஷயத்தை அவர் கை கொள்கிறார். ஹல்லேலூயா. வீட்டார் அனைவரையும் நல்ல பாதையில் கொண்டு வருகிறார். எல்லாரும் இணைந்து கர்த்தருக்கு பயப்பட வைக்கிறார். தர்மங்களை செய்ய வைக்கிறார். எப்பொழுதும் ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட தேவபக்தியானது சில விஷயங்களாம் செய்ய வைக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு தேவபக்தி எங்களுக்குள்ள, எங்கள் சபைக்குள்ள, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாருக்குள்ளும் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இந்த நாளிலே நாங்கள் ஊட்டிக்கு செல்கிறோம். எங்களுடைய முழங்காலித்த 12 மணி நேர ஜெபம் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் பயணங்கள் ஆசீர்வாதமாக இருக்க தொடர்ந்து ஆவியான கிரியை செய்ய ஸ்தோத்திர மலைகள் இந்த மாதிரி சேரங்கள்லாம் வெளியே காத்துக்கொள்ள ஆவியான கிரியைக்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.